எல்லோருக்கும் வணக்கம். நான் தேவநாதன், கரும்பு டாட் இன் ஓனர். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் மை கர்மாங்கிற ஃபீச்சரை பார்த்துருப்பீங்க. நான் அப்போ வந்து டார்க் தீமில் காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் லைட் தீமில் காட்டுறேன். ஸோ சில பேருக்கு லைட் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு டார்க் பிடிச்சிருக்கும். வேணும்னா நீங்கள் இதில் மாற்றிக்கோங்க. ஓகே, தமிழ் வேணுங்கிறவங்க தமிழ் இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் வேணால் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இது நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். பட் இது திரும்பவும் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மை கர்மா வரைக்கும் பார்த்தோம். இதை வந்து நான் காட்ட போகிற வீடியோவில் பிடிஎஃப்க்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு. அப்போது சிம்பிளாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கும்போது இதான் ஹோம் பேஜ், இந்த மெயின் ஸ்க்ரீனு. இதில் எந்த நபர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட எல்லாமே இங்கே வரும். இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் பேர்படி. அப்படி இல்லைன்னா எந்த ராசி உங்களுக்கு ராசி தெரியும், இல்லை நட்சத்திரம் தெரியும், இல்லை லக்ன ராசி தெரியும், லக்ன நட்சத்திரம் தெரியும், இல்லை மேலா ஃபீமேலா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது ஃபில்டர் ஆகி வரும். நீங்கள் வேணுங்கிற ஃபில்டர்லேருந்து வியூ சார்ட் வந்துட்டு இங்கே வந்துடுவீங்க. இங்கே வந்தால் ஃபஸ்ட்டு மை கர்மா சார்ட் டவுன்லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணணும்னா இங்கே எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் இருக்கு. தமிழில் எடுத்திங்கன்னா பிடிஎஃப் பதிவிருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா முதல் டைம் கிளிக் பண்ணும்போது ஒரு பர்சனுக்கு ஒரு 10-15 செகண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு எக்கச்சக்கமான பேஜஸ் அதில் வருது. ஒரு 90-100 பேஜுக்கு மேலே வீடியோ க்ரியேட் ஆகுது. நீங்கள் என்னெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ அத்தனையும் அந்த பிடிஎஃப்பில் இருக்குது. இது எதுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரெடி ரெஃபரன்ஸுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கஸ்டமருக்கு அதை கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். பட் இதில் வந்து இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்காது. நீங்கள் தான் வந்து அதை அவருக்கு எடுத்துரைக்க வேண்டியது வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜருக்கு புரிகிற மாதிரி விஷயங்கள் தான் இதில் போட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது வீடியோ ஓப்பன் ஆயிருக்கு, சாரி பிடிஎஃப் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் வந்து நான் ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். இதோட யூஸரோட பேர், அவர் என்ன ஜெண்டர், என்ன டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த லக்னம், என்ன நட்சத்திரம், லக்ன நட்சத்திரம், ராசி, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே போனீங்கன்னா ஸ்டார் கர்மா, இது முதல்ல நம்ம பார்த்த சார்ட்ஸ். இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நீங்கள் தமிழில் இருந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் இது தமிழில் வரும். ஓகே, இங்கிலீஷில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் வரும். நான் இப்போ காட்டுறது வந்து இங்கிலீஷில் இருக்குது. பட் நீங்கள் வந்து எந்த மோடில் இருக்கீங்களோ அந்த மோடில் வரும். நீங்கள் தமிழில் வச்சுட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி வரும்போது தமிழில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் டார்க் மோடும் லைட் மோடும், எந்த மோடில் இருக்கீங்களோ அதே மோடில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கர்மா நம்ம முன்னாடியே ஸ்க்ரீனில் பார்த்தோம். அது வந்து இங்கே டீட்டெயில்டாக வந்திருக்கு. கோர்ஸு இதுவும் நம்ம பார்த்தோம் 2 வீடியோக்கு முன்னாடி. அதோட டீட்டெயில்ஸ் இங்கே. மை கர்மா இதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதோட இன்ஃபர்மேஷன் இங்கே. நீங்கள் என்ன ஸ்க்ரீனில் பார்த்தீங்களோ அதே தான் இதில், வேறு ஒன்றும் இதில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இப்போ கடைசியாக போயிட்டீங்கன்னா, இல்லை கடைசிக்கு போயிடுவேன். இதில் தசாபக்தி இருக்குது. இந்த ஃபீச்சர் நான் இன்னும் காட்டல, ஸ்க்ரீனில் காட்டல. பட் அதுவும் இதில் வந்துடும் தசாபக்தி. இது வந்து நான் ஃபீச்சரில் காட்டுறேன். கடைசி பேஜில் வந்து வெறுமை வந்து ஒரு கரும்பு டாட் இன்னோட யார் டெவலப் பண்ணா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ஸோ இது தமிழில் போட்டிங்கன்னா தமிழில் போய்ட்டு நீங்கள் பிடிஎஃப் பதிவிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஜென்ரேட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே ஒவ்வொரு டேபும், இங்கே இவ்வளோ டேப் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து பார்த்தா எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்த மாதிரி அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ தான் அந்த சார்ட்டில் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பண்ண முடியும் இல்லையா. ஈவன் மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே இவ்வளோ இருக்குது, அது எத்தனையும் போட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக வந்து தமிழில் காட்டுது. புரியுதுங்களா? இப்போ கிளியராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எங்கேயாவது இங்கிலீஷில் இருக்கும், அது வந்து சின்ன பக், அதை நான் வந்து சரி பண்ணி கொடுத்துட்றேன் ரிலீஸ் பண்ணும்போது. சரிங்களா? ஓகே.
இப்போ வந்து அடுத்த வீடியோவில் நம்ம தசாபுக்தியை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து எப்படி தசாபுக்தி எப்படி கர்மாவோட ரிலேட் ஆகி வருது அப்படின்னு பார்க்கலாம்.